கும்பம் ராசி அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம் கும்பராசியில் முதல் நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. இது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய 3வது நட்சத்திரம். அவிட்டத்தில் பெண் பிறந்தால் தவிட்டு பானையும் பொன்னாய் நிரம்பு என்று பழமொழி உண்டு. அது உண்மைதான். இளம் வயதிலேயே பிறக்கும் போதே முதல் திசையே உங்களுக்கு செவ்வாய் மகா திசை. இந்த செவ்வாய் மகா திசை வரும்போது அப்பாவோ தாத்தாவோ நிலம் சொத்துக்களை ஒரு பாதி வித்திருப்பார். அப்படி இல்லைன்னா நிலம் சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் வாங்கியிருப்பார். வீடு கட்டுவதற்கோ விவசாய நிலமோ வீட்டு மனைக்கோ கடன் வாங்கி உங்களுடைய குழந்தை பருவத்திலேயே உங்கள் அப்பா கடன்காரராக ஆகியிருப்பார். பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக பிறப்பது சிறப்பு. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை இந்த நட்சத்திரங்களில் குடும்பத்திற்கு இளைய பிள்ளையாக ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் குடும்பத்துக்கு இளைய பிள்ளையாக இருந்துவிட்டால் மூத்த உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான். மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு கஷ்ட ஜீவனம் தான். உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வண்டி வாகனம் விவசாய நிலம் இப்படி வசதி வாய்ப்புகள் பெருகிருக்கும். அரசு பதவி அரசு வேலை அதிகாரமாக முதலாளியாக மேனேஜராக இருந்து மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கலாம், மற்றவர்களிடம் வேலை வாங்கலாம். நீங்கள் அதிகாரமாக இருக்கலாம். அதே செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் பல ஆயிரம் பல லட்சம் பல கோடி ரூபா கடன் வாங்கி கடன்காரனாக வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும். அப்படி இல்லைன்னா அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டுட்டு காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு சிறைசாலை கூட செல்ல வச்சிடும். இந்த செவ்வாய் வலுவாக இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், கடன் காட்சி இல்லாமல் வாழ முடியும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி தான் செவ்வாய். கும்ப ராசி அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே ராகு வருவது மனதளவிலும் உடல் அளவிலும் ஒரு தொந்தரவுகள், ஒரு குழப்பங்கள், ஒரு நிம்மதி இல்லாத தன்மை தான் ஏற்படுத்தும். ஏன்னா ராகு ஆசையை உண்டாகக்கூடியவர், தேவையில்லாத விபரீதங்களை ஏற்படுத்தக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா படுத்திங்கன்னா கெட்ட கெட்ட கனவாக வரும், ஒரு நல்லா தூங்க முடியல, இதே பேய் அழுத்துற மாதிரி இருக்குது, ஒரே பெனாத்தலாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தற்போது இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்திலே ராகு செல்லும்போது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே அடுத்த 1.5 மாத காலம் செவ்வாய் பகவான் செல்வார். செவ்வாய் செவ்வாய் பெயர்ச்சியில் நடுமத்திய காலம் ராகு நட்சத்திரத்திலே செல்வார். அப்போ ராகுவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். கோச்சாரத்திலே 5வது வீட்டிலே செவ்வாய் செல்வது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, கோவில் திருப்பணிகள் சார்ந்து நீங்கள் முன்னின்று ஊர் மக்களோடு மக்களாக நீங்கள் முன்னின்று செயல்பட்டீங்கன்னா, ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா செவ்வாயால் பிரச்சனைகள் இல்லை. 5வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு படிப்பு மந்தம், அவங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வேலையில் கடுமையான உழைப்பு, சம்பாத்தியம் குறைவு இப்படிலாம் உண்டாக்கும். ராகு நட்சத்திரத்திலே 5வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அவசரப்பட்டுட்டு அர்ஜென்ட் பட்டு செஞ்சுட்டு
பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும். ஏன்னா கோச்சாரத்தில் 5வது வீட்டில் செவ்வாய் செல்வது பல வழிகளில் சேதம் உண்டாக்கும். கும்பராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அது வந்து புதனுடைய வீடாக இருக்கும்போது கமிஷன் தரகு புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்போ வந்து நல்ல லாபம் பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக வீட்டு மனைலாம் விற்று லாபம் பார்க்கலாம். யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள் விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. 5வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது பங்காளிகள் வழியிலோ ஒரு சிலருக்கு நிம்மதியில்லாத தன்மை ஏற்படும். அவுட்ட நட்சத்திரம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை கும்பராசிக்கு 8வது வீட்டின் மேல் விழுகிறது. அஷ்டமத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து சாகசம் பண்ணுறேன், நான் வந்து விளையாண்டு ஜெயிக்கிறேன், போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சாகசங்களில் ஈடுபடாதீங்க. ஏன்னா செவ்வாயுடைய 4ஆம் பார்வை 8வது வீட்டின் மேல் விழும்போது உங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுத்து விடும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து தோல்வியில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா 8வது வீட்டை ஒரு கிரகம் பார்த்தாலும் 8வது வீட்டை ஒரு கிரகம் இயக்கினாலும் 8வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்வது அவுட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற அமைப்பு தான். அதனால் பயண போக்குவரத்துகளில் கவனம் போயிட்டு கவனமாக இருக்கணும். 11வது வீட்டை செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உங்களுடைய மன எண்ண ஆசைகள். இப்போ வந்து பெரிய அளவு ஆசைப்பட்டீங்கன்னா லாட்ரி, பம்பர் பரிசு, சூது, இந்த மாதிரி பெரிய அளவு ஆசைகளை ஏற்படுத்தினீங்கன்னா அது வந்து ஏமாற்றங்களில் போய் முடியும். மற்றவர்களிடம் பணம் காசு கொடுத்துட்டு ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். அவுட்ட நட்சத்திர அன்பர்கள் இப்போ வந்து ஆசைகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த ஆசைகளை 5வது வீட்டிலே செவ்வாய் நின்று ஊதிவிட்டு பெருசாக்குவார். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை 12வது வீட்டின் மேல் விழுகிறது. பார்த்தீங்கன்னா இரவு வந்து நேரமாக சாப்பிட்டு நேரமாக ரெஸ்ட் எடுங்க. நேரம் கழித்து சாப்பிட்றது இதெல்லாம் வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு கெடுதலை ஏற்படுத்தும். பகல் டியூட்டி பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் இரவு டியூட்டி வேறு ஷிஃப்ட்டு நைட்டு ஷிஃப்ட்டு வந்து வேலைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். 5வது வீட்டிலே செவ்வாய் நின்று 12வது வீட்டை பார்வை செய்யும்போது பயண போக்குவரத்துகள் மூலம் கும்பராசி அவுட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு பணம் செலவுகள் உண்டாகும். அப்படி இல்லைன்னா வந்து வெளியில் தங்குற மாதிரி ஹாஸ்பிட்டலில் 1 நாள் 2 நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வெளியிட பயணம் வெளியிடம் தங்குற மாதிரி ஒரு சில நாட்கள் இந்த 1.5 மாத காலங்களில் அவுட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தியே தீரும். நீங்கள் வந்து கோவில் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து இறை வழிபாடு சார்ந்து செயல்பட்டீங்கன்னா பெரும்பாலும் பிரச்சனையிலிருந்து கும்பராசி அவுட்ட நட்சத்திர அன்பர்கள் தக்காத்தி கொள்ளலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.